யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா கூட மறுபடியும் எல்லாரும் முதல்லேருந்து வாசிக்கணும். எம்எஸ்வி, கேவி மகாதேவன் மாதிரியான இசை ஜாம்பவான்களின் பெரிய ரசிகன் நான். அவங்க சொல்லுவாங்க, பழைய ஒயின் தான் எப்போவுமே சிறந்ததுன்னு. அதனால் புது ஒயின் கூட பழைய ஒயினாக மாறுற வரை நாங்கள் காத்திருப்போம் என்று சொல்லி சிரிக்கிறார் ரஹ்மான். மேல் நாடுகளில் இருப்பது போல் தனியாக ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோவை ஹைடெக்காக அமைக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஆழமாக மனதில் வேரூன்றியது. அதற்கு தேவையான நிறைய பணம். அதை சம்பாதிக்க வேண்டுமானால் தேவை ஓயாத உழைப்பு. அப்போது உலகளவில் பல இசைக்கலைஞர்களை போதை உலகம் ஆட்கொண்டிருந்தது. பிடிசியில் ஆரம்பித்து ஜான்கேஷ், ஃப்ரெடி மெர்க்குரி என்று எத்தனையோ அற்புதமான இசைக்கலைஞர்கள் போதை மருந்தின் பிடியில் சிக்கி சின்ன பின்னமாகி இருந்தார்கள். இசை என்பதே ஒருவித போதை மனநிலை தான் உருவாகுமோ, அந்த போதை மனநிலை இல்லாமல் நல்ல இசை உருவாக்க முடியாதோ என்று கூட எனக்கு அப்போதெல்லாம் தோன்றும். ஆனால் என் கண் எதிரே ஒரு இசையமைப்பாளர் இருந்தார். அற்புதமான இசை அளித்த அவரிடம் எந்த போதை பழக்கமும் இல்லை. அதற்கு மாறாக ஆழமான ஆன்மீக பிடிப்பு இருந்தது. அவரை போலத்தான் நாமும் இருக்க வேண்டும் என்று அப்போது மனதுக்குள்